தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சக்கரவள்ளி கிழங்க நாம் எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி விளைவுகள்லாம் அது ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதை சாப்பிட்டா அப்படி என்ன தான் ஆகும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ சொல்ல போகிற எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. இது எல்லாமே மருத்துவ நூலான பதார்த்த குண சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் இருக்கிறத தான் அப்படியே சொல்ல போகிறேன். சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, மருத்துவம் படித்தவங்க தான் இதெல்லாம் படிக்கணும், அவங்க தான் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும், நீ ஏன் இதை சொல்கிற அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க. இதுக்கு பதில் அந்த புத்தகத்திலே இருக்குது. சாதாரண குடிமகன் தொடங்கி ஆய்வாளர் வரை பயன்படும் பார்வை நூலாக இது விளங்கும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு அவங்களே அந்த புத்தகத்தில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் யார் வேணும்னா இந்த புக்கை படிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த புக்கை விர்ச்சுவல் லைப்ரரி வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம், டவுன்லோடும் செஞ்சுக்கலாம். இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். பக்கம் 132, 459வது பாடல். சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிற தலைப்பு கீழே இருக்குது. உள்ளிற்கொள் நன்மருந்தையும் முறிக்கும் சர்க்கரையாம் வள்ளி கிழங்கதிக மந்தத்தால் உள்ளில் முளை மூலம் விளையுநிதம் மோடிரைச்சல் உண்டாகும் கோல வயிறும் கடுக்கும் கூறு. இதோட பொருளை பார்ப்போம். அதிக மந்தமுள்ள சர்க்கரை வள்ளி கிழங்கு மருந்தின் நல்ல குணங்களை கெடுத்துவிடும். மூல முளை, குடல் இரைச்சல், கிராணி ஆகியவற்றை விளைவிக்கும். இதுதான் அந்த பாட்டோட பொருள். அந்த புத்தகத்தில் சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிற தலைப்பு கீழே இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதில் சொல்லியிருக்கபடி பார்த்தா நாம் அந்த கிழங்கை சாப்பிடாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் ஞாபகமாக சொல்லுங்கள். நன்றி.